நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆறு வணக்கம் பாட்டி. ஆறுங்கிறல்ல, நான் தான் சரவணன். சரவணன்னா? சரவணன் மீனாட்சியோட. ஓஹோ, ரேடியோ பெட்டியா? ரேடியோ பெட்டின்னு சின்னதா சொல்லாதீங்க பாட்டி, ரேடியோ ஸ்டேஷன். ஆமா, ரேடியோ ஸ்டேஷன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். இந்தாங்க பாட்டி. என்னது? வெத்தலை. வெத்தலையா? உங்களுக்காக மெட்ராஸ்ல கடகடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தேன். அட கூறு கட்டவனே, இந்த ஊர்ல இருந்துதான் கட்டுக்கட்டா மெட்ராஸுக்கு வெத்தலை போகுது. அங்க காய வச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன். இதை எங்க ஊர் ஆட்டுக்கு போட்டா கூட திங்காது. இல்ல பாட்டி, உங்களுக்காக ஆசையா. ஏய், நான் என்ன உங்க அத்தை மகளா எனக்கு ஆசையா வாங்கிட்டு வர்றதுக்கு? இல்ல பாட்டி. எடுபட்ட பயல, இனிமே பாட்டி கேட்டின்னு சொல்லிக்கிட்டு வந்தா அப்படித்தான் உனக்கு மரியாதை. உள்ள போ, உன் பவுசு என்னன்னு தெரியும் இன்னைக்கு. என்னடா ஆளுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மாமா. வணக்கம். இந்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? சுதாகர் அம்மியாக்கும் கொடுங்க. உட்காரு. எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில வந்தேங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. தனியா தான் வந்தீங்களா? இல்ல, நானும் அப்பா வந்தோம். அப்பா டயர்டா இருக்குன்னு ரூம்லயே இருக்காரு. மீனாட்சி, காஃபி போடுமா? காஃபி சாப்பிடுங்க. இல்லைங்க மாமா, மீனாட்சி என்னடானா போனை போட்டு உடனே கிளம்பி வாண்ணா. பாட்டி என்னடானா போ உள்ள பவுசு தெரியும்ன்றாங்க. என்னன்னு தெரியாம ஒரே பதட்டமா இருக்கு மாமா. தப்பு பண்ணா பதட்டமா தானே இருக்க. நீங்க காஃபி சாப்பிடுங்க. காபி சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கேட்குற வேலைக்கு உண்மையை சொல்லுங்க. டேய், இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ள என்ன அவசரம்? வந்தது பிரச்சனையை பத்தி பேசணுமா? நீங்க காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க மாமா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சொல்லுங்க, என்ன விஷயம்? உனக்கு எத்தனை ஜாதகம் இருக்கு? புரியல. உனக்கு எத்தனை ஜாதகம்டா இருக்கு? தமிழ், என்னப்பா இது? மாப்பிள்ளை போய் வாடா படம்னு சொல்லிட்டு இருக்க. ஏப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மயிலே இறங்க கூடாது. தேவைண்டா புட்டிச்சு எடுக்கணும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. என்ன பாக்குற? ரெண்டுமே ஓன் ஜாதகம் தான். ஒன்று நீ முத பொண்ணு பார்க்க வந்தப்ப புரோக்கர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சது. இன்னொன்று இப்போ நாங்கள் பொருத்த பார்க்கணும்னு சொன்னப்ப நீயா பார்த்து அனுப்பிச்சு வச்சது. ரெண்டிலுமே ராசி பேர் எல்லாமே ஒன்றாச்சே இருக்கு. அதனால ரெண்டுமே வேற வேற ஆளோட இருந்து நீ ஒன்றும் போய் சொல்ல முடியாது. ஏலை, இது ரெண்டுல எதிராக அவனோட உண்மையான ஜாதகம்? இல்ல, அது வந்து உன் ஜாதகத்துல ஏதோ கோளாறு இருக்கு. அதை மறைச்சு எங்க வீட்டு பிள்ளைய கட்டுறதுக்கு பொய்யான ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டுருக்கேன்னு சொல்றேன். தமிழ், கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுப்பா. இந்த எடுபட்ட பயலுக்கு மரியாதை என்ன வேண்டியது இருக்கு? ஆமாவா இல்லையான்னு பதில் சொல்லு. திருன்னு முழிக்கிறத பாரு. அங்க என்னடா பாக்குற? சொல்ற, சாதகத்துல பிராடு வேலை பண்ணது உண்மையா இல்லையா? இங்க வாரா, ஏதாவது பொய்ய சொல்லி மட்டும் சமாளிக்கலாம்னு நினைக்காத. இதை இதோட விட மாட்டேன்டா. இந்த ரெண்டு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு வருவேன்.
இதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். டேய் சொல்றா, நீ 2வது அனுப்பிச்ச சாதகம் பொய்யான சாதகம் தானே? பத்துக்கு 10 பொருத்தம் இருக்கட்டி நீ அனுப்பிச்ச சாதகம் பொய் தானே? சொல்றா. ஆமா. இந்த ஃப்ராட் வேலையை பண்ணது நீதான்றா? சொல்றா, நீதானே அந்த ஃப்ராட் வேலையெல்லாம் ரெடி பண்ண? ஆமா, நான் தான் பண்ணேன்.